அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு பயம். பயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயம் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன், மாயை அப்படிங்கிறது தான். ஸோ அப்படிதான் ஆன்மீகம் பயம்னா என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது அதோடைய தெளிவான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டுல நம்ம இந்த பௌதீக உலகத்துல இந்த பயத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, பயம் என்பது ஆபத்தை உணரும் போது ஏற்படும். ஒரு நிமிஷம் இருங்க. ஆபத்து ஏற்படும் பொழுது அந்த உணர்வு நமக்குள்ள வரும் இல்லையா? அதாவது இப்போ ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சடனா என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். ஆனா அந்த பயம் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கக்கூடிய பயம் கிடையாது. அப்போதைக்கு அந்த பயம் வரும். ஆனா அது அப்படியே போயிடும். இப்ப யாராவது உங்கள அடிக்க வராங்கன்னா, நீங்க அப்படி நகர்ந்து போவீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி தான். சோ அந்த மாரி பயம் வந்துட்டு போயிடும். அதுதான் இந்த வேர்ல்டுலி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, அது ஒரு பயாலாஜிக்கல் ரெஸ்பாண்ட் டு பர்சீவ் டேஞ்சர் ட்ரிகர் பை சர்வைவல் இன்ஸ்டின்க்ட் அப்படிங்கிறது. நம்மள நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு செயல் செய்வோம் இல்லையா? அதுதான் அந்த அதாவது உலகத்துல இந்த பௌதீக உலகத்துல நம்ம பயத்தை அப்படிதான் பார்க்கிறோம். ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, fear is the absence of love or forgetfulness of the self. It is a spiritual blockage அப்படிங்கிறது. அதாவது இது ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள உங்களுடைய சுயத்தை நீங்க அதை அறியாம இருக்கிறது. அந்த அறியாமையில இருக்கும் பொழுதுதான் அந்த பயம் அப்படிங்கிறது, ஆப்சன்ஸ் ஆஃப் லவ். அன்பு எங்க இல்லையோ அங்க பயம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ அன்பு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுக்குமே பயமே இருக்காது. ஏங்க நீங்க உங்களோட சுயத்தோட இணைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறது. சோ அதுதான் அது. அடுத்தது இந்த கோர் கான்ஃப்ளிக்ட், அதாவது இந்த பயம் அதுக்கப்புறம் இந்த அன்பு. ஸோ இது ரெண்டுக்குமே நமக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த பயம்ங்கிற ஒண்ணு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அங்க அன்பு அப்படிங்கிறது இல்லாம தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஒண்ணு உங்களுக்குள்ள பயம் இருக்கும், இல்லைன்னா உங்களுக்குள்ள அன்பு இருக்கும். இப்போ ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாதுல்ல. அதே மாதிரி இருள்ல இருக்கிற இடத்துல நீங்க வெளிச்சத்தை கொண்டு போனா அந்த இருள் மறைஞ்சு போயிடும். சோ அந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயமே ஒரே இடத்துல இருக்கணும்னா அது முடியாத காரியம். ஏதாவது ஒண்ணுதான் உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறது. சோ எப்பெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள ஒரு பய உணர்வோட நீங்க எப்பவுமே இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். இது நம்ம அறியாமையில இருக்கோம் அப்படிங்கிறது தான். சோ நமக்கு சில சமயம் பயத்தோட இருக்கணும். அந்த அந்த அதிலேயே நீங்க பழகி இருப்பீங்க. பயந்து பயந்து அது ஒரு ஹேபிட்டாவே உங்களுக்கு மாறி இருக்கும். சோ உங்களுக்கே தெரியாம நிறைய விஷயங்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க பயத்திலேயே தான் இருப்பீங்க. பட் அந்த பயம் அப்படிங்கிறது தேவையில்லாததுங்கிறது. ஸோ ஈகோ அண்ட் அட்டாச்மெண்ட், அகந்தை. மாஸ்டர்ஸ், இது கொஞ்சம் கிளியரா தெரியுதா உங்களுக்கு? இந்த வியூ கிளியரா இருக்கா? எழுத்தெல்லாம் கிளியரா தெரியுதா? ஓகே. இந்த ஈகோ அண்ட் அட்டாச் தெரியுது மாஸ்டர். தெரியுதா? ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா, இந்த பயம் அப்படிங்கிறது எங்கிருந்து உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஈகோல இருந்து தான் வருது. அந்த பயம் அப்படிங்கிறது ஒரு பேஸ் எமோஷன். அதுதான் அடிப்படையான உணர்வு. அதிலிருந்து தான் இந்த கோபம், கவலை எல்லாமே, எல்லா உணர்வுகளுக்குமே அடிப்படையா இருக்கக்கூடியது இந்த பயம். அந்த பயம் எங்கிருந்து வருதுன்னா ஈகோங்கிறது. சொல்லப்போனா அது ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி டீச்சர்ஸ் தட் ஃபியர் அரைசஸ் ஃப்ரம் த ஈகோ. அகங்காரத்துல இருந்து வருது. when we identify only with the body and possession, we fear their loss. நாம் நம்மை உடல் மற்றும் உடைமைகளுடன் அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது அவற்றை இழக்க நேரிடுமோ என்ற பயம். சோ நம்ம ஈகோ அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அது ஒரு மாயை தான். ஈகோவுமே அது உண்மை கிடையாது. சோ நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொருள் மீது ஒரு பற்றோட இருக்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த அட்டாச்மெண்ட். அது எங்க நம்மளை விட்டு போயிடுமோ, இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுமோ. இப்போ நம்ம நம்மளை எப்படி அடையாளப்படுத்திக்கிறோம்? நான் இந்த மனம், நான் இந்த உடல் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்கும் போது அப்ப என்ன ஆகும்னா,
உங்களுக்குள்ள வந்து அந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன் உங்களுக்கு பயம் வருது? எங்க இதெல்லாம் நம்ம இழந்து போயிடுவோமோ அப்படிங்கிறது. இப்போ நீங்க வந்து ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு அழகான ஒரு சுற்றுலாக்கு பிளான் பண்ணி நீங்க போறீங்க ஒரு இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக. போயிட்டு நல்லா அந்த இடத்த நல்லா சுத்தி பார்த்துட்டு வரும் பொழுது நீங்க உங்களுடைய ட்ரெயினை வந்து விட்டுறீங்க. ஸோ அப்ப என்ன பண்றீங்க? அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே தங்கறதுக்கான எல்லா வசதியும் இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஷன்லயே நீங்க ரூம் எடுத்து தங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூம் வந்து எப்பவுமே நமக்கு நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும்? எங்க அந்த அதாவது உங்களை சுத்தி இருக்க கூடிய பொருள் எல்லாம் நமக்கு எப்பவுமே இதெல்லாம் நிரந்தரம், இதை நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற அந்த பயம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த பயம்ங்கிறது உங்களை விட்டு போவே போகாது. அங்க அந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது முக்கியமா வந்து இந்த பயம் ஏன் உருவாகுதுன்னா உங்களுக்கு அந்த பற்று அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுனாலதான். இன்னொன்னு, இந்த உடல் தான் நான், இந்த மனம் தான் நான், அதாவது எங்க வந்து என்னுடைய சந்தோஷத்தை நான் இழந்துருவனோ, எங்க என்னுடைய உடல் வந்து சரியா வேலை செய்யாதோ, எங்க எனக்கு வந்து நோய் மறுபடியும் அதிகமாயிட்டே போகுமோ, இந்த மாதிரி. இன்னொன்னு, உங்களுடைய ஆசை வந்து உங்களுடைய ஆசைனால எல்லாத்தையும் நீங்க வந்து உங்க கண்ட்ரோல்குள்ள வைக்கிறது. சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஃபேமிலியில எல்லாருமே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடக்குமுறை, அதிகாரம் செய்யறது, இது எல்லாமே வந்து நம்ம வெளிப்புறமா அவங்கள பார்க்கும் பொழுது, ஓ இவங்க ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஆள் போல அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஆழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அதிகபட்சமான பயம்தான் அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல். எல்லாரையும் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும், என்னால தான் எல்லாமே நடக்குது, இதெல்லாம் நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்குள்ள வந்து அந்த பயம் அப்படிங்கிறது தான், அதுல இருந்து தான் அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கறது அர்த்தம். இன்னொன்னு, அவங்க மாறுறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குதோ அப்படிதான் இருக்க பிடிக்கும். அவங்க மாறணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு வராது. அவித்யாங்கிறது வந்து அறியாமை, த வேல். அவித்யா அப்படிங்கிறது என்னன்னா மிஸ்டேக்கிங் த டெம்பரரி ஃபார் எட்டர்னல் அண்ட் த அன்ரியல் ஃபார் ரியல். இட் இஸ் அ ரூட் காஸ் ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிறது. அதாவது இது என்னன்னா, நமக்கு வந்து நம்மளை சுத்தி இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே வந்து டெம்பரரி தான். எப்பவுமே அது நம்ம கூடயே இருக்காது. ஈவன் மனுஷங்க கூட எப்பவுமே வந்து எல்லா மனுஷங்களும் நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம கூட எப்பவும் இருப்பாங்க. பர்மனண்டா நம்ம வந்து இந்த உலகத்துல கூட பர்மனண்டா நம்ம இருக்க போறோம், எப்பவுமே நம்ம உயிரோட தான் இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப அறியாமை அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து பொய்யான விஷயத்த உண்மையும், உண்மையை வந்து பொய் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் வந்து ரூட் காஸ் ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிறது. துன்பத்துக்கு வந்து ஏன் துன்பப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பொய்ய வந்து உண்மையும், உண்மையை வந்து பொய் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த டெம்பரரி விஷயம்லாம் நமக்கு எப்பவுமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது ஆன்மீகத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியனாவே சொல்றாங்க, அம்னீஷியா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபியர் எக்ஸிஸ்ட் பிகாஸ் வி ஹாவ் ஃபர்கட்டன் அவர் ட்ரூ டிவைன் நேச்சர் விச் இஸ் பியாண்ட் பர்த் அண்ட் டெத். ஏன் நமக்குள்ள வந்து அந்த பயம் அப்படிங்கிறது இருக்குன்னா நமக்கு வந்து அந்த அதாவது நம்மளுடைய உண்மையான குணம் என்ன, அதாவது நம்மளுடைய உண்மையான இயல்பு, நம்ம யாருன்னா அந்த கடவுளுடைய துகள் அப்படிங்கிறதையே நம்ம மறந்து இருக்கிறது. அந்த டிவைன் நேச்சர் தான் நாம அப்படிங்கிற அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறதையே நம்ம மறந்து இருக்கிறது தான் வந்து அந்த மறக்கிற நிலையை தான் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா அப்படின்னே சொல்றாங்க. ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம வந்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம வந்து அந்த இறை அந்த இறை நிலையோட இருக்கிறது. ஸோ நம்ம எப்பவுமே நம்ம வந்து நம்ம சுயத்தோட இணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அது நீங்க மறந்து போகும்போது உங்களுக்கு பயம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள உருவாயிடும். ஸோ அல்டிமேட் ஃபியர் அப்படிங்கிறது வந்து அபினி அபினிவேஷா அப்படிங்கிறது. இது என்னன்னா பயம் பத்தின, அதாவது நம்ம இறந்துருவோமோ அப்படிங்கிற இறப்பு பத்தின ஒரு பயம். எல்லாருக்குமே இந்த பயம் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நாளைக்கு உயிரோட இருப்போமா அப்படிங்கிற ஒரு ஃபியர் கூட இருக்கும். ஐயோ நம்ம பசங்க வந்து சரியா நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து அவங்கள பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம இறந்துட்டா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துட்டா கூட அந்த நோய் ரொம்ப முத்தி நம்ம இறந்துருவோமோ அப்படின்னு அந்த இறப்பு சம்பந்தமான ஒரு பயம் இருக்குல்ல, அது வந்து பௌதீக உலகத்துல அந்த இறப்பு சம்பந்தமா, ஏன்னா இறந்துட்டோம்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போறோம், நம்ம இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பௌதீக கண்ணோட்டத்துல அப்படி இருக்கு. ஆனா இதுவே ஆன்மீகத்துல என்ன சொல்லப்படுதுன்னா இது வந்து ஒரு ஆன்மாவுடைய நிலைப்பாடு.
ஆன்மாவுக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நிலைப்பாடு தான். ஸ்பிரிச்சுவல் வியூஸ் என்னன்னா டெத் நாட் as an end பட் டிரான்சிஷன் ஆஃப் த சோல் அப்படிங்கிறது. ஸோ அதான் ஆன்மாவுடைய நிலை அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகத்துல இது வந்து சொல்லப்படுது, இந்த பயம் அப்படிங்கிறத. அடுத்தது வந்து மாயா, இல்யூஷன். ஃபியர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மைண்ட் தட் லிவ்ஸ் இன் த ஃபியூச்சர். இட் இஸ் அ கோஸ்ட் இன் த காரிடர் ஆஃப் டைம். பயம் என்பது எதிர்காலத்தில் வாழும் மனதின் விளைவு. இது காலத்தின் நடைபாதையில் இருக்கும் ஒரு நிழல் உருவம். அதான் இந்த பயம் அப்படிங்கிறதே ஒரு நிழல் தான், அது உண்மையே கிடையாது. ஆனா அதை நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உண்மை அப்படின்னு. இப்ப இந்த வீடியோல கூட நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க இருட்டுல நடக்கும்போது திடீர்னு ஒரு கயிறு உங்க கால் மேல பட்டுச்சுன்னா அதை பாம்புன்னு நினைச்சு பயந்துக்கிறது. சோ அப்ப என்ன, அதை நீங்க வந்து பாம்பு தான் அப்படின்னு உண்மையா நினைச்சீங்கன்னா அப்ப அந்த பயத்திலேயே தான் அந்த ரூம்ல இருந்துட்டு இருப்பீங்க. இல்ல அது கயிறு தான் உங்களுக்கு அந்த எப்ப அது வந்து அது தெரிய வருதோ, இல்ல இது பாம்பு இல்ல, இது வந்து கயிறு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சோ அந்த உண்மை தெரியற வரைக்கும் அந்த பயம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிறது தான். சோ இன்னொன்னு வந்து இந்த பயம் அப்படிங்கிறது உங்களுடைய மனதிலிருந்து வரக்கூடியது தான். அது எப்பவுமே வந்து எதிர்காலத்தை நோக்கி, அதாவது இந்த மாதிரி நடந்துருமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோன்னு நினைச்சு நம்ம எதிர்காலத்துல அந்த எதிர்காலம் அதை தான் அந்த காலம் சொல்றாங்க. அந்த காலத்துல தான் இந்த பயம் அப்படிங்கிறது இருக்குங்கிறாங்க. நம்ம வந்து இந்த பிரசன்ட்ல இருந்தோம்னா இந்த பயம் அப்படிங்கிறதே இல்லாம இருக்கும். திருக்குறள் இதை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 428 குறள்ல அது சொல்றாங்க, நாட் ஃபியரிங் வாட் ஷுட் பி ஃபியர்ட் இஸ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படிங்கிறது. அதாவது நம்ம எதுக்கு பயப்பட தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம பயப்படக்கூடாது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம சும்மா சும்மா பயந்துட்டு இருக்கிறது வந்து பேதமை, அறியாமை அப்படிங்கிறது. வாய்ஸ் ஃபியர் அப்படிங்கிறது, ஃபியரிங் வாட் ஷுட் பி ஃபியர்ட் இஸ் த ஒர்க் ஆஃப் த வாய்ஸ். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் அறிவார் தொழில் அப்படிங்கிற. அதாவது எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு வந்து நம்ம பயப்படணும், அதுதான் வந்து ஒரு அறிவாளிக்கான செயல் அப்படிங்கிறது. எல்லா விஷயத்துக்குமே அதாவது ஒரு சில பயங்கள் வந்து நம்மளை காப்பாத்தும். ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற பயம், அது வந்து உங்களுடைய ஆற்றல் சக்தியை நீங்க இழந்துட்டே தான் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பயத்திலேயே நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னா. ஸோ சில விஷயங்களுக்கு நம்ம பயப்படுவோம், ஏன்னா அது வந்து ஒரு காஷன் மாதிரி. ஏன்னா அதுக்கான செயல்பாட்டில் இறங்கி நம்மளை நாம காப்பாத்திப்போம். கீ லெசன் இதுல என்னன்னா, நேச்சுரல் காஷன் இஸ் விஸ்டம், சைக்கலாஜிக்கல் ஆன்சைட்டி இஸ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது இயற்கையான எச்சரிக்கை அப்படிங்கிறது அறிவு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அதுதான் வந்து அந்த அந்த அதாவது நமக்கு அந்த எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு வந்து நம்ம பயப்படணும் அப்படிங்கிறது. ஆனா மனதிலிருந்து வரக்கூடிய பயம் அப்படிங்கிறது எப்படின்னா, அது வந்து உங்களுக்கு இல்லாததையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும். சோ அந்த பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு அறியாமை அப்படிங்கிறாங்க. அது வந்து மனநல கவலையை மனநல கவலையால் வரக்கூடிய அந்த அறியாமை அது. இப்போ சரண்டர், சரணாகதி. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா முழுசா முழு நம்பிக்கையோட இருக்கிறது தான் இந்த சரணாகதி அப்படிங்கிறது. பை சரண்டரிங் த அவுட்கம் டு எ ஹையர் பவர் ஒன் பிகம் ஃப்ரீ ஃப்ரம் ஆன்சைட்டி அப்படிங்கிறது. அதாவது நம்ம எந்த செயலை நம்ம செஞ்சாலுமே அதுல இருந்து வரக்கூடிய அந்த பலனை வந்து நம்ம மொத்தமா வந்து அந்த இறை சக்தி கிட்ட கொடுத்துறணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வந்து என்ன செஞ்சாலுமே சரி அதுக்கு ஒரு அவுட்கம் அப்படிங்கிறது, நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம நினைப்போம் இல்லையா? சோ அந்த எதிர்பார்ப்பு, அந்த ரிசல்ட் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத, ரிசல்ட் சம்பந்தமான விஷயத்த நம்ம அப்படியே வந்து நம்ம டிவைனுக்கு உற்றணும் அப்படிங்கிறது. சோ அதனால அப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்க டோட்டல் சரண்டர் அப்படிங்கிறதுல இருக்கிறீங்கிறது. சோ எந்த செயல் செஞ்சாலுமே அந்த இறை சக்தியோட இணைஞ்சு முழு நம்பிக்கையோட செய்யறது தான் வந்து அந்த சரணாகதி அப்படிங்கிறது. ஞானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரியலைசிங் தட் த ட்ரூ செல்ஃப் இஸ் இம்மார்டல், அன்சேஞ்சிங் அண்ட் அன்டச்டு பை வேர்ல்ட்லி ஈவெண்ட்ஸ். அதாவது நம்ம உலகத்துல எத்தனையோ நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. ஆனா அதனால உங்களுக்கு வந்து உங்க மனசு வந்து எந்தவித பாதிப்பும் அடையாம இருக்குது பாத்தீங்களா? அதுதான் வந்து ஞானம் அப்படிங்கிறது. அதாவது உங்களுடைய எதிர்மறையான ஒரு சூழல்ல நீங்க இருந்தாலுமே
நீங்க வந்து ஒரே மனநிலையில இருக்கிறது தான் அந்த ஞானம். அந்த சூழ்நிலையை நீங்க வந்து சரியா புரிஞ்சிட்டு அதனால பாதிப்படையாம இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செல்ஃப் நாலேஜ், அந்த ஞானம் அப்படிங்கிறது. நம்ம டக்கு டக்குன்னு வந்து சில விஷயங்களுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆயிடுவோம், சில விஷயங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த ஞானத்தோடு இருக்கணும். அது வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த விஷயமுமே வந்து உங்களை பாதிக்காது அப்படிங்கிறது. எப்படி வந்து ஒரு இருள்ல வந்து நீங்க ஒரு ஒரு விளக்கு ஏத்துனா அந்த இருள் வந்து மறைஞ்சு போயிடுமோ, அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா இந்த பயம் அப்படிங்கிறது வந்து உங்களை விட்டு முழுசா மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ சுருக்கமா சொல்ல போனோம்னா, மனதிலிருந்து உங்க மனம், நீங்க மனதளவுல தான் இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து இந்த ஈகோ இருக்கும், பாஸ்ட் மெமரி. இன்னொன்னு அந்த பயம் வந்து இந்த ஈகோல இருந்தும் உங்களுடைய கடந்த கால ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள்ல இருந்து வரக்கூடியது தான் இந்த பயம் அப்படிங்கிறது. ஸோ அந்த பயத்தை வந்து நம்ம ஆன்மீகத்துல எப்படி வந்து விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மளுடைய சுயத்தோட நம்ம இணைஞ்சு இருக்கிறது தான். ஸோ பயம் எங்கிருந்து உருவாகுது, ஆரிஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஈகோ அண்ட் பாஸ்ட் மெமரி, கடந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த நினைவுகள், அதுல இருந்து வரக்கூடியது தான் இந்த பயம் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன உங்களை பண்ணும், அதோட இயல்பு என்னன்னா உங்களை வந்து பேரலைஸ் பண்ணிடும். அதாவது நீங்க வந்து எதையாவது செய்யணும், ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாம அது வந்து உங்களை தடுத்துரும். அந்த அளவுக்கு பயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ அதை அப்படியே உங்களை தடுத்து நிறுத்தி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிரும், பண்ண விடாம தடுத்துரும். ஆனா நம்ம வந்து ஆன்மீகத்துல என்ன சொல்றோம், அந்த பயத்துல இருந்து லிபரேட் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அறிவு அப்படிங்கிறது வந்து விரிவடையணும்னா நீங்க உங்க சுயத்தோட இணைஞ்சு இருக்கும் பொழுது அங்க அந்த லிபரேஷன் அப்படின்னு கிடைக்கும். அதுதான் ஆன்மீகத்துல பயம் இல்லாம இருக்கிறது தான் உங்களுடைய இயல்பு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பயத்தோட இருக்கும் பொழுது நம்ம என்ன எதுல வந்து நம்ம கவனத்தை செலுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆஹ் நம்மளுடைய கவனம் வந்து பிரச்சனைகள் மீது நம்ம செலுத்துவோம். இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்காலத்துல நடக்காத ஒரு விஷயத்த நடந்துருமோ அப்படிங்கிற விஷயத்த அப்படிங்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்துவோம். ஆனா ஆன்மீகத்துல வந்து ஐ ஆம் தட், தத்துவமசி அப்படிங்கிறது. ஸோ அந்த பயத்தை நீங்க வந்து ஒரு சாட்சியா இருந்து கவனிக்க ஆரம்பிப்பீங்க, அது மறைஞ்சிரும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ரெமெடி என்ன அப்படின்னா, இப்போ மனதளவுல நீங்க இருக்கீங்க, ஈகோ உங்களுக்குள்ள இருக்குங்கப்போ அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, இந்த பயத்துல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஆன்மீகத்துல வந்து நீங்க எப்படி உங்களை விழிப்புணர்வோட வச்சுக்கிறது, எப்படி நம்பிக்கையோட இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்மீக பார்வையில சொல்லப்படுது. ஸோ இதுதான் மாஸ்டர் இந்த பயம் பத்தின விஷயங்கள். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம் மாஸ்டர்ஸ்.